குவான்டிட்டி பார்ட் 2. கஸ்டமரை நீங்கள் கட்டுமான பொருட்கள் வாங்கும்போது தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் வாங்கக்கூடிய கட்டுமான பொருட்களை ஏற்றி வர லாரியில் பின்புறம் இருக்கும் பாடியில் மெட்டில் மட்டத்துக்கு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அளவீடு செய்யாமல் வெறுங்கங்கனால இது 4 யூனிட் சரியாக இருக்கும் நம்ம நம்புறதை நாம் தவிர்க்க வேண்டும். கட்டுமான பொருட்களை நாம் அளவீடு செய்யாமல் வாங்கும்போது நாம் மறைமுக நஷ்டத்தை ஏற்படுத்தும். எப்படின்னா, ஒரு லாரி வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் தன்னுடைய லாரியின் பின்புறம் இருக்கும் பாடியின் அளவு 4 யூனிட், அதாவது 400 சிஎஃப்டிக்கு வேணுமா, இல்லை 360 சிஎஃப்டிக்கு வேணுமா, இல்லை 350 சிஎஃப்டிக்கு வேணுமாங்கிறத முடிவு செய்கிறாங்க. தன்னோட லாரியின் பாடியை பட்டறையில் விட்டு அந்த லாரியின் பாடி கட்டும்போது அது என்ன அளவு வேணுங்கிறத ஒரு லாரி வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் முடிவு செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லாரி வச்சிருக்கிறவங்க விலையை கம்மி பண்ணி கொடுக்கறக்காண்டி தன்னோட லாரியின் பாடியின் அளவை கம்மியாக கட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியான அளவில் இருக்கிற பாடி நம்ம மெஷர் பண்ணாமல் நம்ம இறக்கும்போது நம்ம மறைமுக நஷ்டத்தை சந்திக்கிறோம். எப்படின்னா, 4 யூனிட்னு சொல்லும் போது அதை அளவீடு செய்யாமல் இறக்கும்போது அது 360 சிஎஃப்டி இருக்கும்போது நம்ம 40 சிஎஃப்டி நஷ்டம் அடைகிறோம். ஸோ ஒரு சிஎஃப்டியோட விலை 60 ரூபான்னு பார்த்தாலும் 40 சிஎஃப்டியோட விலை பார்க்கும்போது நம்மளுக்கு 2400 ரூபா வரையும் நம்ம மறைமுகமாக நஷ்டம் அடைகிறோம். வாடிக்கையாளரை நீங்கள் கட்டுமான பொருட்கள் வாங்கும்போது அதை அளவீடு செய்து வாங்குங்க. அளவீடு செய்யாமல் வாங்கும்போது நம்ம மறைமுக நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதுபோக இந்த லாரியின் பாடியில் அளவீடு செய்யும்போது 2 வகை இருக்குது. ஒன்று ஸ்கொயர் டைப் பாடி, ரெண்டாவது இசட் டைப் பாடி. ஸோ இந்த இசட் டைப் பாடிக்கு ஸ்கொயர் டைப் பாடிக்கு என்ன வித்தியாசம், அதை நம்ம எப்படி அளவீடு செய்வது அப்படிங்கிறத நம்ம குவான்டிட்டி பார்ட் 3 வீடியோவில் பார்ப்போம். அதுவரை எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள்.